சந்தா சாஹிப், முகமது அலி கான் வாலாஜா, அசீமுத்துல்லா ஆகிய மன்னர்கள் இவற்றுள் எந்த பொது பெயரால் அறியப்பட்டனர்? And your options are A. மைசூர் உடையார், ஆர்காட் நவாப், பீஜாப்பூர் நவாப், ஹைதராபாத் நிசாம். Option B, Nawabs of Arcot. Sure. Very sure. Very sure. Very sure. Okay. இந்த மூணு பேர்ல முகமது அலி கான் வாலாஜா was a very giving man, very giving Nawab. So lock பண்ணிடலாமா? Yes, sir. Vadere, please lock option B. Arcot Nawab. Nawabs of Arcot. உறுதிப்படம் லெவல் ரீச் பண்ற வரைக்கும் இவ்வளவு ஷூரா நீங்க ஆன்சர் பண்ணதே கிடையாது. But this, I'm very sure, sir. You're very sure. Why are you so sure? ஏன் ஷூரா சொல்றீங்க? இத படிச்சிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல? ஏன்னா right now என்னுடைய PhD theme வந்து is about Amir Mahal. Oh really? Yes. So கரெக்ட்டா அடிக்கிறார். என்னோட டாபிக் வந்து Amir Mahal. So Amir Mahal வந்து Nawabs of Arcot இருக்கிற இடம். So இப்போ வந்து அவங்க Nawabs of Arcot கிடையாது, Prince of Arcot. So இப்போ இருக்கிற His Highness name is Abdul Ali. And I'm very sure, sir. இல்ல முகமது அலி கான் வாலாஜா ரோட் அவர் கொடுத்தது. நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட பாண்ட் வந்து முகமது அலி கான் கொடுத்தது. அண்ட் திருச்சியில இருக்கிறவங்களோட சென்ட் ஜோசப் காலேஜ், பிஷப் காலேஜ், அண்ட் இப்போ இருக்கிற தலைமைச் செயலகம் அவங்களோட சொந்த வீடு. அங்க இருந்து அவங்கள டாக்டர் ஆஃப் லேப்ஸ் மூலமா வெளியில அமைச்சிட்டாங்க. I'm very sure, sir. நீங்க ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நீங்க இதுல PhD பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன், சார். பண்ணிட்டு இருக்கீங்க. Option B, Arcot Nawab is the right answer. எவ்வளவு ஒரு கிவிங்கா சவுத் இந்தியால ஒரு கம்யூனல் ஹார்மனியோட இருந்திருக்காங்க. ஏன்னா எப்ப வந்து கேட்டாலுமே அந்த கிங் நவாப்ஸ் வந்துட்டு ஹிந்துஸ் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு கேட்டா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலோட தெப்பக்குளம் அவங்களோட இடம் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் அங்க வந்து அந்த தெப்பக்குளத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நவாப்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு போகும். அவங்க அங்க ஹிந்து டெம்பிள்ல அவங்க வந்து இருந்து அவங்க முதல் மரியாதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹேப்பன்ஸ் இன் அவர் சிட்டி. அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இடம் வந்து அவங்களோட இடமா இருந்த ஒரு இடம் தான். அதை எடுத்துதான் பிரிட்டிஷ் கட்டினாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. தேங்க்யூ ஃபார் என்லைட்னிங் அஸ். எங்களோட இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்ததுக்காக தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.